blue cap, specs, middle-aged man. அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. That is exclusive. வெல்கம் டு ஓகே டோக்கி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் விடுதலை பார்ட் 2. விடுதலை 1 சூரிய முக்கியமான ஒரு கேரக்டரை வச்சு வர படம். அவர் வந்து கான்ஸ்டபிளாக பொறுப்பேற்றுக்கிறது, அப்புறம் டிரைவராக இருக்கிறது, சேத்தன் அவரோட ஆஃபீஸர், அவர் கொடுக்குற டார்ச்சர், நடுவில் ஒரு லவ் ட்ராக்கு, விஜய் சேதுபதி அரெஸ்ட் ஆகுது. இதோட விடுதலை பார்ட் 2 முடியும். விடுதலை பார்ட் 2 இட்ஸ் ஃபுல்லி அபவுட் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அரெஸ்ட் ஆன அப்புறம் அவரை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு அவரை ஷிஃப்ட் பண்ணுவாங்க, காட்டுக்குள்ள. இந்த காட்டுக்குள்ள போகும்போது அவரோட ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லுவாரு. அந்த ஃபிளாஷ்பேக்ல என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படின்றதுக்காக கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சூரிக்கு இதுல வந்து சின்ன போர்ஷன் தான். வர இடத்துல நல்லா ஸ்கோர் பண்றாரு. பட் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இதுல அவருக்கான முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துல சொல்ல வேண்டியது ராஜீவ் மேனன். ராஜீவ் மேனன் இப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படின்றது வந்து இந்த படத்துல தான் நம்மளுக்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண நடிச்சாருன்றது தெரியல. பாம்பேல எல்லாம் வந்து இவர் நடிக்க வைக்கிறதுக்கான ட்ரை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். நடிச்சிருந்தா எல்லாரும் பெரிய ஆக்டரோட வந்திருக்கலாம் அவரு. ஸோ இப்போ நம்ம அவர் நடிக்கணும்னு தோணி இருக்கு, நடிச்சிருக்காரு. அவ்வளோ சட்டலா அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு கோவம், ப்ரெஷரைஸ்டா இருக்கிற சுச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிற விதம், டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு ராஜீவ் மேனன். அந்த கேரக்டர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அண்ட் அவர் கூட வர அந்த ஆஃபீஸர்ஸும் நிறையவா பண்ணியிருக்காங்க. இந்த இளவரசு ஒரு 2 சீன்ல வருவார். வர சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சேத்தன் ஆஸ் யூஷுவல் கலக்கியிருக்காரு இந்த படத்தையும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வர அளவு நடிச்சிருப்பாரு. இதுலயும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு தமிழ் பேசுற ஹீரோயினை போட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அந்த மலையாள ஆக்சென்ட் வருது. அதே மாதிரி அவங்க அப்பா கேரக்டரா வரவங்க, அவருக்கும் அந்த அது கதை நடக்கிறது தமிழ்நாட்டுலன்ற போது அட்லீஸ்ட் அதோட ஆக்சென்ட்லாம் வந்து பார்த்து பண்ணணும். அதெல்லாம் வந்து கோட்டை விட்டுட்டாங்க. மஞ்சுவாரியோட காஸ்டியூம்லாம் கொடுமையா இருக்கு. அந்த தலைக்கு விக்கி வச்சுட்டு பாய் கட் பண்ணது அதெல்லாம் வந்து எல்லாம் பார்க்கவே நல்லா இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு ஆலோசனை, கருணாஸோட பையன் அமேசிங்கா நடிச்சிருக்கான் பையன். அசுரன் நடிச்ச பையன் தான். இந்த படத்துல அவன் வர அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அவ்வளோ ஆக்ரோஷம் அவனோட நடிப்புல. அதுதான் வந்து ஆக்சுவலி படத்துக்கான ஒரு பேஸாவே இருக்கும். ஸோ அது வந்து சூப்பரா அந்த பையன் எடுத்துட்டு போயிருக்கான். அண்ட் ஃபைனலி விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் வந்து எல்லாமே ஓவர் டோஸா இருக்கு. அவரு வர சீன்ஸ் எல்லாம் அந்த எப்படி ஒரு வாத்தியார் வந்து போராளியா மாறுறாரு அப்படின்ற ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. தட் வாஸ் குட். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பிலாசபிக்கல் விஷயங்கள்லாம் சொல்றது அதெல்லாம் வந்து ஒரு இயல்பா சொல்லியிருந்தாங்கனாக்கா மக்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுபட்டிருக்கும். பட் தூய தமிழ்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு நிறைய இடத்துல. அதை வந்து எப்படி மக்கள் வாங்கிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தை வெற்றிமாறன் வச்சிருந்திருக்கலாம். ஒரு கருத்தை சொல்றாரு, அந்த கருத்தை நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்குள்ள அடுத்த கருத்து வந்துருது. ஸோ இதே ஒரு சீன்லயே ஒரு படத்துலயே ஒரு சீனா வச்சிருப்பாங்க. சூரியகிட்ட கேட்பாரு, நான் சொன்னது புரியுதாங்க, புரியுற மாதிரி இருக்கீங்கயா அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும், துப்பாக்கி சண்டை காட்டுல போலீஸ்க்கும் போராளிகளுக்கும். அதுல வந்து ரொம்ப சீரியஸா சண்டை போட்டுருக்கிற டைம்ல விஜய் சேதுபதி கூட இருக்கிற ஒரு போராளியோட தோல்ல கை போட்டுட்டு அங்க வந்து தத்துவம் பேசிட்டு இருப்பாரு காட்டுக்குள்ள ஃபைட் நடக்கிற இடத்துல. அதெல்லாம் வந்து வெற்றிமாறன் வந்து இயல்பா எடுக்கிறவரு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காரு. அந்த காட்டுக்குள்ள அந்த சண்டை நடக்கும்போது தத்துவத்தை சொல்லிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. அதுவும் வந்து ஒரு இயல்பான லாங்குவேஜ்ல சொன்னா பரவாயில்ல. தூய தமிழ்ல பேசிட்டு அவங்க நார்மலா பேசுறாங்க, இவர் மட்டும் தூய தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. தமிழ் வாத்தியார்ன்றதை கனெக்ட் பண்றாங்கன்னு தெரியல. பட் அந்த கருத்து என்ன சொல்ல வராங்கன்ற விஷயம் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு கருத்து தான். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் இருக்கணும், பேசிக்கா என்னென்ன இருக்கணும் தெரியாம பல ஜென்ரேஷன் வாழ்ந்துருக்காங்க. உங்களுக்கு இப்போ தெரியுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்தரா இன்னும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. இனிமே நடக்காது அந்த மாதிரி. கண்டிப்பா எல்லாம் யூனியன்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் விழிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகா தெரியப்படுறாங்க இந்த படத்துல. ஸோ தட் இஸ் a டேக் அவே ஆஃப் திஸ் மூவி. வெற்றிமாறன் அதுல வந்து சக்சஸ் ஆயிருக்காரு டெஃபினட்டா. பட் இதுக்கு முன்னாடி அந்த விடுதலை பார்ட் 1 வந்து அது எதனால நம்ம அவ்வளவு ரசிச்சு
அதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சூரி வந்து ஒரு காமெடியனா இருந்து அவரை வந்து ஒரு சீரியஸான ரோலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாரு. அதுல வந்து சூரியோட அந்த இன்னசென்ட்டும் அண்ட் நேர்மை, அந்த கேரக்டருக்கு உரிய நேர்மையை இன்னசென்ட் தான் வந்து அவரை நம்மளை ரசிக்க வச்சிருந்தோம். அண்ட் அந்த படம் ஃபுல்லா வந்து நம்ம அவ்வளோ ரசிச்சோம் சூரிய. அண்ட் தட் வாஸ் அ மேஜர் ரீசன் ஃபார் விடுதலை பார்ட் 1 ஹிட். பார்ட் 2ல வந்து அகைன் சூரி இருக்காரு, பட் ஸ்டில் போர்ஷன்ஸ் கம்மியாயிடுச்சு. விஜய் சேதுபதின்ற ஹீரோ வந்து ஃபுல்லா பிரதானப்படுத்தி காட்டுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஈஸியா நம்மளுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதியோட போர்ஷன்ஸும் வந்து இட்ஸ் நாட் ஸோ கனெக்டிங். அதுல வந்து ஒரு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுவாரு மஞ்சு வாரியர் கிட்ட, அந்த சீன் ரொம்ப கியூட்டாக நடிச்சிருப்பாரு விஜய் சேதுபதி. மற்ற இடத்துக்குலாம் பார்த்தோம்னாக்க இட் வாஸ் வெரி நார்மல். இளையராஜா மியூசிக் பாட்டு கேட்க நல்லா இருக்கு, பட் பிக்சரைசேஷன் வந்து அந்த வழிநாடு காட்டு மொழி மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் எடுக்குது. ரொம்ப நார்மலாக பழைய காலத்து பாட்டு மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. மொத்தத்தில் விடுதலை பார்ட் 2 எப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஆஸ் குட் ஆஸ் விடுதலை பார்ட் 1, பட் டெஃபினெட்லி இட்ஸ் அ வாட்சபிள் மூவி. ஒன்ஸ் இதை வாட்ச் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் த பிலாசபிக்கல் தாட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொடுமை நடந்திருக்கு, அது எப்படி ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. போராளிகள் வந்து போராளிகள் மட்டும் கிடையாது, அவங்க உரிமையை மீட்டெடுக்கிற தலைவர்கள், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் போராளிகளை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருந்தா அவங்க போராளிகளாக இருந்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க ட்ரீட் பண்ண விதம் மாறுறதுனால அவங்க தீவிரவாதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வருதுன்றது காட்டுறாங்க. தட் வே நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். ஒன் டைம் வாட்சபிள், definitely watchable in theaters. See you all in the next video.